வணக்கம் பசங்களா. பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா? உங்களுடைய ஃபிசிக்ஸ் எக்ஸாம் நினச்சி உங்களில் நிறைய பேருக்கு பயம் இருக்கும். டென்ஷனே வேண்டாம். நான் இன்னைக்கு செம்ம சூப்பராக ஒரு பிளான் சொல்கிறேன். நான் சொல்கிற பிளானை எல்லாருமே பர்ஃபெக்டாக கவனி, சரியா? இப்போது நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒரு 50 லாங் ஆன்சர்ஸ் தரப்போகிறேன். நான் இங்கே கொடுக்குற 50 லாங் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீ படிச்சுட்ட அப்படின்னா, ஓகே, உனக்கு ஸ்க்ரீன்லேயும் நான் காமிக்கிறேன். நான் கொடுக்க போகிற 50 லாங் ஆன்சர்ஸையும் நீ படிச்சிட்டேன்னா உன்னால் பப்ளிக்கில் 5 out of 5 எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். அவ்வளோ ஷுவராக உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னா, எஸ், என்னால் அந்த அளவுக்கு ஷுவராகவே சொல்ல முடியும். ஒவ்வொரு 5 மார்க்கும் நான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறையா இருக்குது. இப்போது அதுக்கு முன்னாடி நான் இந்த பிடிஎஃபை உங்கள் எல்லாருக்கும் டவுன்லோட் பண்ணிக்க தரேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, அதை கவனிங்க. முக்கியமாக தமிழ் மீடியம் பசங்களும் கவனிங்க. தமிழ் மீடியம் பசங்களுக்கும் இதே பிடிஎஃப்பில் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புக் பேக்கில் அது எத்தனாவது கேள்வின்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ முதல் விஷயம் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாங் ஆன்சரு ஃபார் பப்ளிக் எக்ஸாமு. இப்போது நீ என்ன தெரியுமா செய்யணும், நீங்கள் இருக்கிற எல்லா கொஸ்டினையும் ஒரு ஆட் பண்ணி பார்த்தனா ஒரு 65லேருந்து 67 லாங் ஆன்சர் வரும், 50 வராது. ஆனால் நீ 67 படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ எனக்கு என்ன பண்ணு, வால்யூம் 1 இல்லைன்னா வால்யூம் 2, இது ரெண்டுத்தில் உனக்கு எது ஈஸி பார்த்துக்கோ. வால்யூம் 1 ஆர் வால்யூம் 2ல் உனக்கு எது ஈஸி. இப்போ உனக்கு வால்யூம் 1 ஈஸின்னு வச்சுக்கோ. அப்போ நான் வால்யூம் 1ல் இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோன்னா எல்லாத்தையுமே படிச்சிடணும், ஒன்று கூட விடக்கூடாது. இதே உனக்கு வால்யூம் 2 தான் ஈஸி அப்படின்னா, அப்போ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் உனக்கு கொடுத்துருக்கணும் எல்லாத்தையுமே படிச்சிடணும், ஒன்று கூட விடக்கூடாது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் இதை மட்டும் விட்டுக்கிட்டான்ற கதையே கிடையாது, எல்லாத்தையும் தான் படிக்கணும். அடுத்து இப்போ ஒரு வால்யூம் ஃபுல்லாக படிச்சுட்டேன், நான் கொடுத்த எல்லா இம்பார்ட்டன்ட்டையும் படிச்சுட்டேன். இன்னொரு வால்யூமில் ஏதாவது 3 சாப்டரை சூஸ் பண்ணிக்கோ. சப்போஸ் நீ வால்யூம் 2ல் நான் கொடுத்த எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் படிச்சிட்டேன் அப்படின்னா, அப்போ வால்யூம் 1ல் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஏதாவது ஒரு 3 சாப்டரை சூஸ் பண்ணி அதில் இந்த பிடிஎஃப்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சிரு. ஸோ மொத்தமாக நீ 8 சாப்டர் படித்தா போதும். 8 சாப்டரில் இருக்கிற லாங் ஆன்சர்ஸ் நான் 10க்குமே கொடுத்துருக்கேன். ஆனால் அதில் நீ 8, ஓகே. ஆனால் வால்யூம் 1னா வால்யூம் 1 ஃபுல்லாக இருக்கணும், வால்யூம் 2னா வால்யூம் 2 ஃபுல்லாக இருக்கணும். இன்னொரு வால்யூமில் தான் ஏதாவது 3 சாப்டர் இப்படி சூஸ் பண்ணி படிங்க. இதை பண்ணனா உன்னால் எல்லா 5 மார்க்கும் நிச்சயமாக அட்டன் பண்ண முடியும். சார், இதில் இப்போது 5 மார்க்லேயே ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்லாம் கேட்பாங்கல்ல, அப்போ அப்படி கேட்டால் நான் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நடத்திட்டேன். இப்போது 50 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நடத்தியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க் உனக்கு நான் இதிலே கொடுத்துட்டேன், பார்ட் 1 பார்ட் 2. அதே மாதிரி ஒரு 30 புக் பேக் நியூமரிக்கல் ப்ராப்ளம் நடத்தியிருக்கேன். ஸோ 50 + 30 80 ப்ராப்ளம். இதை பார்த்துட்டேன்னா உனக்கு 5 மார்க்கில் கேட்குற ப்ராப்ளம், 1 மார்க்கில் வரப்போகிற கிரியேட்டிவ் கொஸ்டின், 2 and 3 மார்க்கில் வரப்போகிற கம்பல்சரியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொஸ்டினாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீ கரெக்டாக எழுதிடலாம், சரியா? இப்போ தியரிட்டிக்கலாக ஏதாவது புக் இன் சைட் கொஸ்டின்ஸ் கேட்டால் என்ன பண்ணுறதுன்றதுக்கும் நான் ஒரு லைவ் நடத்தியிருக்கேன். அதோட லிங்க்கும் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ பார், ஒரு சாப்டரும் போட்டு அந்த சாப்டரில் அது புக் பேக்கில் எத்தனாவது கேள்வி அப்படின்றது இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் நான் அதை என்ன பண்ணியிருப்பேன், இந்த இடத்துல அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் சாப்டர் வைஸாக. இந்த சாப்டர் வைஸாக நான் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீ படித்தா போதும், சரியா? ரொம்ப எண்ணி தான் ஒவ்வொரு கொஸ்டினையும் கொடுத்துருக்கேன். இப்போ தமிழ் மீடியம் பசங்க அப்படியே நீ ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்கி பாரு. தமிழ் மீடியம் பசங்களுக்கும் கொஸ்டின்ஸை தமிழ்லே கொடுத்து அது புக் பேக்கில் எத்தனாவது கேள்வி, நம்ம புத்தகத்துக்கு பின்னாடி அது எத்தனாவது கேள்வி அப்படின்றதையும் நான் தமிழ் மீடியம் பசங்களுக்கும் கொடுத்துருக்கேன். எல்லாருமே இதை சரியாக பயன்படுத்தி நல்ல மார்க் எடு, ஒழுங்காக படி. நான் சொன்ன பிளானும் உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யார் யாருக்கு வேணுமோ என்ன செய்யலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரியா? அதே மாதிரி நம்ம ஒரு 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம வேதாந்தோடைய பீடகாகி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. வேதாந்துல பீடகாகி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பார்க்கலாம். என்ன ஒன்றா அதுக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டியிருக்கும், 199 ரூபா பணம் கேட்கும், சரியா? அது யாருக்காவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோ. தமிழ் மீடியமுக்கு அதில் இன்னும் வரல. தமிழ் மீடியம் பசங்க இப்போதைக்கு அதில் பணம் கட்டி சேர வேண்டாம். இங்கிலீஷ் மீடியம் பசங்க விருப்பப்படுறவங்க சேரலாம்.
உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வந்து ஏதாவது சப்போர்ட் வேணும், இல்லை ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் பார்த்தா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நம்ம லாஸ்ட் சான்ஸ் பேட்சில் வேணால் சேரலாம். 499 ரூபா வரும். ஒரு மாதம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நடந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே நாங்கள் நடத்தின எல்லா கிளாஸுமே ப்ராப்பராக ரெக்கார்டட் வீடியோவாக இருக்கும். தேவையான நோட்ஸ் கிடைக்கும். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் இருப்பீங்க, அதனால் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். பயனுள்ளதாக இருக்கும். சரியா? நல்லா படிங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும் இன்னும் உங்களில் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல. ஒரு சின்ன தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு, அந்த பட்டனை தட்டலாமா வேணாமா அப்படின்னு. தைரியமாகவே தட்டி விடு. இப்போது இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். நம்ம சேனலை நீ முக்கியமாக ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்னா, இப்போ இந்த 50 கேள்வி நான் கொடுக்குறேன்ல, இந்த 50 கேள்வியும் நான் உங்களுக்கு நடத்த போகிறேன். ஒவ்வொரு கேள்வியும் நடத்த போகிறேன். டெய்லியுமே நம்ம சேனலில் 5 மார்க் இன் 5 மினிட்ஸ்னு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அத்தனை கொஸ்டினையும் நான் உங்களுக்கு உங்களுடைய ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வரத்துக்கு 2 நாள் முன்னாடியே, இந்த ஸ்டடி ஹாலிடே வருது அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நான் நடத்தி முடிச்சிருவேன். என் கூட சேர்ந்து நீங்களும் அழகாக என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் படித்து முடிச்சிடலாம். சரியா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடு. ஓகே? தமிழ் மீடியம் குழந்தைங்கள்லாம் உங்களுக்குலாம் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி எல்லாரையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நல்லா படிக்கலாம். இந்த பப்ளிக் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து எல்லாருமே ஜெயிச்சு காட்டலாம். சரியா? வாழ்த்துக்கள். வேறு என்ன உங்களுக்கு வேணுன்றத சொல்லுங்கள். சார் அடுத்து எனக்கு வேறு ஏதாவது இது ஒன்று செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அதையுமே உங்களுக்கு பண்ணித்தரேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.